காட்ட முடியல எங்க. அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது, இன்னைக்கு நம்ம கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். நான் இந்த கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடி இருந்த நாட்டில் ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். ஒரு நூற்றாண்டின் கலைஞர், ஒரு நூற்றாண்டின் முதல்வர், காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேருக்கு பேர் ஒரே ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்திருந்தால் அது கலைஞர் மட்டும்தான். அவர் நல்ல சினிமால எழுதினாரு, டயலாக் எழுதினார் இல்ல, அவரை இன்னைக்கு ஒரு 50% ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும்போது அப்பவே 69% எடுத்துட்டு வந்தவர். நான் ரீசெண்டா ஒரு பேட்டியில் பேசிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்தர் படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு போன் பண்றாரு, நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க கலைஞரை பத்தி, கலைஞர் இல்லைன்னு இருந்தால் நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவரை பத்தி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸா இருந்தது எனக்கு. அடுத்த தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் ஆனார், அவருடைய பால்யம் எப்படி இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா நான் நீ உள்ள நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவாரு. இல்ல இந்த கருப்பு தான் இந்த கொடியா இருக்கணும்னா அதுல கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற. நான் ஒன்னு சொல்றேன், நான் அந்த படம் நடிக்கும் போது படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த தண்டவாளத்து மேல படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்தது. ட்ரெயின் வேர்த்தேன் நான். இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு, அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்றவங்க இருக்காங்க, அது எதையும் யோசிக்காம படுத்தாரு அவரு. அது எந்த மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும், இப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கிறோம் ஒரு நாட்டுக்காகங்கிறது நம்ம மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட. நான் என்ன ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருந்தார் அவர். என்னை பார்த்த ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு. அபியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர், நீங்க ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டார், கனியோட எல்லா படங்களை பார்ப்பாரு, இருவர் பார்த்து பேசுவாரு. நம்ம காஞ்சிபுரம் தேசிய விருதம் வாங்கும் போதும் போயிருந்தேன். சில வாட்டி நான் காலையில வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவாரு. இலக்கியம் பேசுவாரு, புரிதல் பேசுவாரு, கொள்கைகளை பற்றி பேசுவாரு. அப்போ எதையோ ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்கா இருந்தது. பட் இன்னைக்கு நான் ஒரு திறப்பு விழான்னு தான் வந்தேன். பட் ஒரு மணி நேரம் பத்தாது இதை பாக்குறதுக்கு. இந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது. அண்ட் 2 வருஷம் ஸ்டடி பண்ணதுலயும் கிடைக்காத பல விட அற்புதமா அவர் பதிவு பண்ணிருக்காரு. அவருடைய இயர்ஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம். அந்த மாதிரியான ஒரு தலைவர், அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேற, ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பணக்காரனா வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவன் ஆகுறதும் மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேல இருக்கிறது இல்லையா, அதுதான் ட்ரூ 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 சைன் ஆஃப் அ லீடர். அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. மிகவும் மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, அது ஒரு விழா நடத்துறோம் சும்மா ஒரு இதுன்னு நினைச்சேன். பட் திஸ் வாஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். இப்ப இன்னைக்கெல்லாம் நான் மீண்டும் அந்த 30 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகிறதும் அவரை பத்தி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்க போகுது எனக்கு. தேங்க்யூ சோ மச். இப்போ நீங்க இந்த கலைஞர் பாட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இதுல இப்ப கலைஞருடைய வசனத்துல அன்னைக்கு நிறைய முதல்வர் உருவாக்கணும் கலைஞர் தான். இப்போ அந்த கலைஞருடைய பழைய வசனத்துல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன படத்துல நடிக்கணும்? அப்படி ஆசை இல்லை. பட் ஒன்னுதான் எனக்கு ஒரு புறநானூறு எழுதிருக்கும் போது நான் அந்த சென்னை சங்கமத்துல அதை நான் படிச்சேன். போர் முகத்தில் எவர் வரணும் புறந்துராத பொறுவைரத்தோழைங்க. அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதியிருந்தேன், சிவாஜி போனதுக்கு அப்புறம் யாரு பேசுவாருன்னு பார்த்தேன், எனக்கு பிரகாஷ்ராஜ் வந்துட்டான். அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின், எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. மறுஜன்மம் நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி மறுஜன்மத்தில் நம்பிக்கை இல்லை. பட் அப்பேற்பட்ட ஒரு கலைஞரோட, ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன். மிக்க நன்றி. எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. இன்னும் முன்ன ஏறும். இதற்கு கலைஞரோட சிந்தனை, அந்த விதை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த மண்ணு இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும், ஒரு அரசியல் ரீதியாகவும், ஒரு படிப்பு ரீதியாகவும் நிற்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு.
அதுக்கு மக்களுக்கும் நன்றி, கலைஞருக்கும் நன்றி, ஸ்டாலின் அவருக்கும் நன்றி. நிறைய shooting பாத்தீங்க, ஒரே ஒண்ணு இது பண்ணணும். ஒரு நிமிஷம், ஒரு அர்ஜென்ட் ஆங்கினா இருக்காரு. நிறைய shooting மொத்தம் எத்தனை கேள்வி நீங்க சொல்லுங்க. என்ன பதில வரல, இருந்தாலும் நாங்க இதை மட்டும் கேட்கிறேன். நிறைய ஷூட்டிங் பாத்திருக்கீங்க. இப்ப இருக்கிற கன்னியாகுமரி ஷூட்டிங் பத்தி உங்க கருத்து? எது? நிறைய ஷூட்டிங் பாத்திருப்பேன். மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான் பிரச்சனை. ஸ்டோரி, டைரக்ஷன், ஆடியன்ஸ் கொடுங்க. இருவர் படத்துல தமிழ்ச்செல்வன் கேரக்டர் நடிச்சீங்க. அவரோட அந்த வியக்கத்தக்க சாதனை 2 வருஷம் ஹோம்ஒர்க்ல எப்படி இருந்தது? படம் பார்த்துட்டு அவர் கலைஞர் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படத்துக்கான ஒரு தயாரிப்புக்காக தேவைப்பட்ட ஒரு தயாரிப்பை நான் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது என் முன்னாடி இருக்கிற கதாபாத்திரம், அப்போ நான் அந்த கதாபாத்திரமும் சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த மொழிக்கு சார்ந்தாதது நான், இங்க சம்பந்தம் இல்லாதவன் நான், இங்க பிறக்காத நான், என்னுடைய பால்யத்திலிருந்து பார்க்காத ஒருத்தர், கர்நாடகாவிலிருந்து ஒரு தொழிலுக்காக வர்றேன். பட் அப்படி ஒரு படைப்புல அவரை ஸ்டடி பண்ணும்போது, இது மட்டும் நல்ல தமிழ் பேசுற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்ல, அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன, அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, அவர் போராடிய போராட்டங்கள் என்னன்னு புரியும் போது அது கதாபாத்திரத்துக்கு மேல போய் அது என்ன இன்ஸ்பயர் ஆகிற கேரக்டர் ஆயிடுதுல. அதற்கு பிறகு நான் அவரை சந்திச்சேன். அந்த படம் நடக்கும்போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்ப இருவரன் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆனந்தன் அதுக்கு பேரு. ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது. அப்போ என்னுடைய பேரு கூப்பிடும் போது சபையில ஒரு கலகலப்பா இருந்தது, சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுறாரு, அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த சபையில் நான் விருந்து வழங்கும் போது சபையில் ஒரு கலகலப்பு, ஒரு ஆனந்தம். அதற்கு காரணம் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், ஆம் நாம் இருவருக்கும் தெரியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு, அதாவது அது சும்மா இட் இஸ் நாட் அ வேர்ல்டு பிளே. அதுக்குள்ள ஒரு விட் இருந்தது, ஒரு விஸ்டம் இருந்தது, ஒரு சாக்காசம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது. அது சும்மா பிறந்தது இல்ல. அப்படி ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருப்பாருங்கிறதும் படிச்சுட்டு இருப்பாருங்கிறதும், அந்த ஒரு பத்திரிகை, அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, மார்னிங் எழுந்திருக்கிற டிசிப்ளின் இருக்கட்டும், மக்களோட கண்டினியூஸா நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறது இருக்கு இல்லையா. கோபாலபுரம் எல்லாம் நம்ம நினைச்சா முடிஞ்ச அளவுக்கு போயிட முடியும், எங்களால நடந்து போயிட முடியும். அப்படி ஒரு லீடர் நம்ம பார்க்க முடியாது. தற்போதைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கலைஞர் எத்தனை தேவைப்படும் நினைக்கிறீங்க? அவர் ஒருத்தரே போதுமே தமிழ்நாடு ப்ரூவ் பண்றது. இது ஒரு விதை இல்ல. இதை பாருங்க, எப்பவுமே ஒரு மனிதனோட உயரம் இருக்குல்ல, அந்த மனிதன் உயர்ந்த உயரத்தை இல்ல நம்ம பார்க்க வேண்டியது, அவரால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த கணக்குல தான் நாம கலைஞரை பார்க்க முடியும். அவர் உயர்ந்த உயரத்தை விட அவர் உயர்த்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒரு கண்ணீரை தொடச்ச கை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அழகு. அதனாலதான் கலைஞர் பேசப்படுறாருன்ற. கலைஞரோட கொள்கை பிடிப்போட முதலமைச்சர் செயல்படுறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கலைஞரோட அரசியல் வாரிசு அல்லது கலைஞரோட மொத்த இலக்கிய வாரிசா யாரை நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சர் செயல்படு அது அப்படி பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் பாருங்க, கலைஞரோட பவர் எப்படி இருக்குன்னா, அவருடைய அதை கண்டினியூ பண்ணணும்னு யாரும் இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா அதோடைய பழக்கம் வந்துடுச்சு, நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதோட அழகோ அதோட அருமையோ தெரிஞ்சிடுச்சு. அதுதான் முன்னேறிட்டு இருக்கு. இதற்கு பிறகு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லையா, அது இனிமேதான் பிறக்கணும். அது உடனே அதுக்காக வாரிசு, அவரோட எழுத்துக்கான வாரிசுன்னு நம்ம கைவிட முடியாது. ஏன்னா அவர் கடந்து வந்த அனுபவம் வேறு, அவர் பார்த்த தொடுவானங்கள் வேறு. அத்தனை தொடுவானங்கள் ஒரு மனிதனுக்குள்ள சேர்றதுக்கு எத்தனை வருடங்கள் வேணும், எத்தனை பயணம் வேணும். அது நடக்கட்டுமே, அர்ஜென்ட் நமக்கு இல்லையா. ஒருத்தரா கேட்கணும். எனக்கு தெரியாது. அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல. இது ஒரு நாளோ 2 நாளோ எண்ணிக்கை. நிறைய அரசியல்வாதிகள் ஒரு 10 வருஷம் நல்ல வேலை பார்த்தாரு, சினிமால சொல்லுவான். அவர் நல்லா நடிச்சிட்டு இருந்தார், என்ன ஆச்சுன்னா நல்ல நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். சோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது. அப்ப இருந்த விஷயங்கள் என்ன இப்ப இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. உடனே நம்ம யாரையும் பார்த்து சொல்ல முடியாது, அது நம்ம பார்ப்போம். அதாவது அது கொடுப்போம். இல்லைன்னா கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டாம். நான் அது மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரியோ, ஒரு நதியோட ஜர்னி மாதிரியும் தான். அது இன்னும் பல ஆகணும், பரிணாமங்கள் ஆகும். ஒரு நிமிஷம் மத்தவங்களையும் கேட்க விடணும். எது
ஜனநாயகம் அங்க நீ மோடி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே கேட்டுட்டு இருக்க. மன் கி பாத் எல்லாம் முடியாது. ஒரு நிமிஷம் இருச்சல்லாம் வரேன் இருடி. இல்ல இல்ல அப்பதான் கேட்க முடியும். நீங்க மோடி மாதிரி கேட்டாதான் பேச முடியும். ஜூன் 4ஆம் தேதி பிரகாஷ் ராஜுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டுல தான் அனுப்பிச்சாச்சேப்பா. தமிழ்நாட்டுல அதெல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் அங்க நம்புறேன், ஆசைப்படுறேன். அனுப்புற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போகும். தோத்து போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாரு. முடியும் போதும்னு நினைக்கிறேன். திரைத்துறையிலிருந்து வந்திருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க. அப்புறம் தான் காந்தியை பத்தி உலகத்துக்கு ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார் அவர் வந்ததுக்கு அப்புறம். அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகுண்டியா கேப் மாதிரி. நம்ம எதுக்கு திரைத்துறையிலிருந்து 2 பேர் வந்திருக்கீங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த கலைஞருடைய வசனமாகட்டும் எல்லாத்தையும் ஈர்த்து வந்தது. இப்போ வந்து அந்த திரைத்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்னதான் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன? ஏன்னா கலைஞருடைய வசனத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த பழைய படங்களை மீண்டும் ரீமேக் பண்ண போறீங்களா? ஏன்னா அது உயிரோட்டமா இருந்தது, நீங்க பார்த்து வந்து சொன்னீங்க. அதனால இப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறீங்க? 2 பேர், ஏன்னா 2 பேரும் நீங்க சொல்லியானது ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல திரைத்துறை வசனம் இல்ல, அந்த மாதிரி கலைஞருடைய வசனம் இல்லங்க போது நீ பேசுப்பா. நானும் இதுல ஒரு டீம் தான். கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. அது ஒரு சகாப்தம் தான். அது அவரால் மட்டுமே தான் உண்டான அரசியல் சாதனை ஆகட்டும். சோ ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 2ஆம் கலைஞராக இன்று முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்காரு. சோ அவருடைய அந்த வழிநடத்தல, அவருடைய நட்போட இன்னைக்கு திரைத்துறை முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்ல, திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துட்டு இருக்கு. சோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம். இங்க கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் சார் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அண்ட் அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிற பேசுற துணிச்சல் இருக்கு. அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல், அதுதான் நம்ம தமிழோட பண்பு, அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நிக்கிறாரு இல்லையா, அதை உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஆகுதுன்னு, ஒரு முதல்வரே அப்படி நிக்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. நம்ம வீட்டுல தூங்கலாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது. அந்த விஷயத்துல நான் ஸ்டாலின் சாரையும் அண்ட் இந்த ஆட்சியும் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கே நம்பிக்கை வருதுல்ல. நான் பெரிய ஆள் எங்காவது வந்தாலும் எனக்கு வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்குள்ள வந்து நுழைய முடியல, அவன் செல்லத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நாடு அப்படி இருக்கு. அண்ட் மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ சார். பேசுறோம். இது ஒரு அற்புதமான கண்காட்சி. இந்த கண்காட்சியில் 140 படங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு கலைஞரோட வாழ்க்கை வரலாறு. நம்ம நடிகர் பா. விஜய் ரொம்ப அற்புதமா பாடலோட கலைஞரோட வரலாறை இணைச்சிருக்காரு. அதே மாதிரி மணிவண்ணன் அவரோட எழுத்து இயக்கத்தில் ஒரு 10 நிமிடங்கள் ரொம்ப அழகான கலைஞரோட வாழ்க்கை வரலாறு கூடிய சுவாரஸ்யமா பார்க்கக்கூடிய பாடல் காட்சிகளோட இணைச்சிருக்காரு. இது இல்லாம 2 இடத்துல கலைஞர் நடுவயதோடு இருக்கிற இடத்துல அவரோட கவிதை, அந்த ஆற்றல், புலமை, தடையில்லாத கவிதை வர்ற ஒரு ஓலோகிராம் வச்சிருக்கோம். ஒரு இடத்துல